சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 8வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். வளவர்பிரான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார் கலபமணி முளைதொளைக்கும் தடமார்பில் கௌரியானார் இள அறவெண் பிறை அணிந்தார்க்கு ஏற்ற திருத்தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தை அப்படியே ஆற்றுநீர் பொருட்கோள் முறைமையிலேயே எடுத்து பார்ப்போம். முதல் அடி என்னது? வளவர்பிரான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார். மங்கையருக்கு அரசியார் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி சொல்கிறார், எப்படி பதிவிடுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான்? அவர் வளவர்பிரான் திருமகளார். திரு என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் அத்துணை பொருட்களும் இந்த அம்மையாருக்கு பொருந்தும். திரு என்றால் அழகு, திருமகள் செல்வம், தெய்வீகம், மங்கள மொழியில் ஒன்று, மேன்மை, சிறப்பு, காந்தி, பொலிவு, தெய்வத்தன்மை என்ற அத்துணை பொருட்களும் அந்த திருமகளாரான மங்கையர்க்கரசியாருக்கு பொருந்தும். அவர் யாருடைய திருமகளார்? வளவர்பிரான் சோழ மன்னனின் திருமகளார் மங்கையர்க்கரசியார். அடுத்த அடியில் என்ன சொல்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார்? கலபமணி முளை திளைக்கும் தடமார்பில் கௌரியான. அந்த அம்மையார் என்ன பூசியிருக்கிறார்கள்? கலவை சாந்து. அந்த அணிந்த அந்த கொங்கைகள், முளைங்கிறது அங்கே கொங்கை, அது எங்கே போய் திளைக்குதான்? தடமார்பில் கௌரியானார். தடமார்பு நம்ம நின்று சீர் நெடுமாறனுடைய அகன்ற மார்பு. தடம் என்ற சொல்லுக்கு அகன்றங்கிறது பொருள். அப்படிப்பட்ட அகன்ற மார்பினை உடைய பாண்டியரான நம்முடைய நின்று சீர் நெடுமாறனார். கௌரியானார்னா அந்த மேன்மையை அவர் பெற்றார். அந்த அம்மையாருடைய அந்த முலை அவருடைய மார்பிலே மூழ்க பெறும் அந்த மேன்மையை பெற்றார்னா அப்படிப்பட்ட சிறப்பினை உடையவர். அடுத்தது, இள அறவெண் பிறை அணிந்தாருக்கு ஏற்ற திருத்தொண்டெல்லாம். 3வது அடி. இள அற. இள அரவம்னா இளமையான பாம்பு. வெண்பிறை வெண்மையான பிறை. இந்த வெண்மையான பிறையோடு இந்த இளங்கிற அடைமொழியை சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா அது ஒற்றைக்கிளை சந்திரன் தானே, பால்மதி தானே. அதனால் இள அரவம், இளவெண்பிறை, இதையெல்லாம் அணிந்தவர் யார்? நம்முடைய சிவபெருமான். அவருக்கு ஏற்ற திருத்தொண்டு. என்னென்ன திருத்தொண்டு ஏற்ற திருத்தொண்டோ அத்துணை திருத்தொண்டுகளை எல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார். அளவில்லாத புகழ் சிவபெருமானுக்கு செய்யும் அந்த தொண்டுகள் எல்லாம் அளவில்லாத புகழ் பெருகும்படி செய்து என்ன அருள்? சிவன் அருள் பெருக ஆட்சி செய்தார். சிவன் அருள் பெருகுமாறு ஆட்சி செய்தார் என்று அங்கே அந்த பொருளை நாம் பார்க்கலாம். இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்க பெற்றோம். இறைவனது திருவருள் இது இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, நின்று சீர் நெடுமாறன் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, மங்கையர்க்கு அரசியார் அவருடைய திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.